அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும். இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது. வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே. வாழ்க்கையில் நாம் வழிகாட்டுதல், ஞானம் மற்றும் நோக்கத்தை தேடும் தருணங்கள் உள்ளன. உலகத்தின் சுமைகள் நம் இதயங்களில் பாரமாக இருக்கும்போது தெளிவு மற்றும் அமைதிக்காக நாம் ஏங்குகிறோம். இந்த தருணங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான தலைசிறந்த ஆசிரியரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நோக்கித் திரும்புகிறோம். அவரது பயணம் வெறும் வரலாற்றின் கதை மட்டுமல்ல, மனித குலத்திற்கான ஒரு வரைபடமாகவும் இருந்தது. துன்பம், துரோகம் மற்றும் இழப்பை எதிர்கொண்ட ஒரு மனிதர், ஆனால் அன்பு, பொறுமை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பதிலளித்தார். அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நமது சொந்த போராட்டங்களில் அவரது பாடங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம்? அவரது முன்மாதிரியில் வலிமை, நம்பிக்கை மற்றும் நோக்கத்தை கண்டறிந்து இந்த பயணத்தை ஒன்றாகத் தொடங்குவோம். நபித்துவத்திற்கு முன்பே அவர் அல் சாதிக், உண்மையுள்ளவர், மற்றும் அல் அமீன், நம்பகமானவர் என்று அழைக்கப்பட்டார். அவரது எதிரிகள் கூட அவரது நேர்மைக்கு சாட்சியம் அளித்தனர். ஆனால் அவரது நேர்மை துன்பங்களை எதிர்கொண்டது. அவர் தனியாக நின்று ஒரே கடவுளின் செய்தியை பிரசங்கித்தபோது அவர் கேலி செய்யப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். மேலும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் அமைதியாக இருந்தால் போதும். ஆனால் அவரது பதில் காலப்போக்கில் எதிரொலித்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் என் வலது கையில் சூரியனையும் என் இடது கையில் சந்திரனையும் வைத்தால், அல்லாஹ் அதை வெற்றியடையச் செய்யும் வரை, அல்லது நான் அந்தச் செயல்பாட்டில் அழிந்து போகும் வரை நான் இந்த பணியை கைவிட மாட்டேன். இதுதான் சத்தியத்தின் சக்தி. நீதியில் உறுதியாக நிற்பதன் பலம் இதுதான். நாம் அவருடைய முன்மாதிரியை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேர்மை என்பது ஒரு நல்லொழுக்கம் மட்டுமல்ல, அது மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வாழும் வாழ்க்கையின் அடித்தளம். ஒரு பாவம் செய்தவர் வெட்கப்பட்டு பயந்து அவரிடம் வந்தார். கண்டனத்திற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சமாதானப்படுத்தினர். அல்லாஹ்வின் கருணை உங்கள் பாவங்களை விட பெரியது. அவர் பலவீனமானவர்கள், ஏழைகள், ஒதுக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார். அவர் சுமைகளை தாங்கினார், எதிரிகளை மன்னித்தார், மற்றவர்கள் தீர்ப்பை காட்டும் இடத்தில் அன்பை காட்டினார். நாம் அவரை பின்பற்றுவதாக கூறினால், கருணை காட்டுவதன் மூலமும் மன்னிப்பதன் மூலமும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதன் மூலமும் இந்த சுன்னாவை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். அவர் நிராகரிக்கப்பட்டபோது, துரோகம் செய்யப்பட்டபோது, காயப்படுத்தப்பட்டபோது அவர் அல்லாஹ்விடம் திரும்பினார். இரவில் தொழுகையில் நின்று ஓதினார், கஷ்டத்துடன் நிம்மதி வரும். வாழ்க்கை சோதனைகளால் நிறைந்தது. ஆனால் அவரது உதாரணம் நாம் அல்லாஹ்வை நம்பும்போது எந்த சோதனையும் நம்மை உடைக்க முடியாது என்பதை கற்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாகும். ஒவ்வொரு செயலிலும் உண்மையாகவும் நீதியாகவும் இருங்கள். அனைவரிடமும் கருணையும் காட்டுங்கள். கடினமான காலங்களிலும் கூட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளுங்கள். நோக்கத்துடன் வாழுங்கள். ஒவ்வொரு செயலையும் முக்கியமாக்குங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்பவர்களுக்கு நீங்கள் சிறந்த முன்மாதிரியை கொண்டிருக்கிறீர்கள். நமது அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதையில் நடக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம். மேலும் உலகிற்கு ஒளியை கொண்டு வருபவர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை வழிநடத்துவானாக. ஆமீன்.